ஹங் அசெம்பிளி அதாவது தொங்கு சட்டசபை அமைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்களே. இந்த தொங்கு சட்டசபைனா என்ன அதை தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு லூப் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. இதுல 118 இல்ல அதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல எந்த ஒரு கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். எந்த கட்சி ஜெயிப்பாங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை எந்த ஒரு கட்சியுமே 118 சீட் ஜெயிக்காத பட்சத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல டிஎம்கே ஒரு 100 சீட்டும், ஏடிஎம்கே ஒரு 100 சீட்டும், டிவிகே ஒரு 25 சீட்டும், நாம் தமிழர் ஒரு 9 சீட்டும் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப எந்த ஒரு கட்சியாலுமே தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. இப்ப டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ டிவிகே கிட்ட போயிட்டு எங்களோட கூட்டணி அமைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருவேளை டிவிகே எந்த ஒரு கட்சிக்குமே ஓகே சொல்லல, கூட்டணி அமைக்கலங்கிற பட்சத்துல யாராலையுமே பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அப்போ ஹங் அசெம்பிளி தொங்கு சட்டசபை அமைக்கப்படும். இந்த தொங்கு சட்டசபையில குடியரசுத் தலைவர் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாரு டெம்பரவரியா. கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி. ஒருவேளை அந்த கட்சியில் எதுவுமே கூட்டணிக்கு சம்மதிக்கலன்னா ரீ எலெக்ஷன் தான் நடக்கும். இந்த தொங்கு சட்டசபையை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு லூப் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.